ஸ்பெஷல் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் பிஎட் 3rd செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சர்க்குலர் இது. தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தில் இணைவு பெற்ற கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு படிக்கிற 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவம் கற்றல் கற்பித்தல் பயிற்சி டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு போகிறவங்களுக்கு ஸ்கூல் யார் அலோகேட் பண்ணியிருக்கா அப்படின்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இங்கே சொல்லியிருக்காங்க. இது மேற்காணும் பொருளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவங்க பிஎட் படிக்கிற பட்டப்படிப்பு 2ஆம் ஆண்டு 80 days எத்தனை நாள் வேலை டீச்சிங் ப்ராக்டிஸ் போகணுன்னா 80 days, அதாவது 16 weeks கற்றல் கற்பித்தல் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். எனவே கற்றல் கற்பித்தல் பயிற்சியை மேற்கொள்வதற்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ளவாறு தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை வாயிலாக கல்வியியல் கல்லூரிகளுக்கு பயிலும் மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இணைய வழியாக பள்ளிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்கலைக்கழகத்திற்கு பெறப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருக்கிற நடைமுறை தான் இப்போ பின்பற்றுறாங்க. அதனால் அவங்க யூனிவர்சிட்டி எந்த ஸ்கூல்ஸில் அவங்க டீச்சிங் ப்ராக்டிஸ் போகணும் அப்படிங்கிறத அவங்க இன்ஃபர்மேஷனை காலேஜுக்கு அந்த லாகின்ல அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கிடைக்கிது இன்ஃபர்மேஷன்னா 80 days கம்பல்சரி ஒர்க்கிங் டேஸாக இருக்கணும். நீங்கள் அட்டெண்டன்ஸ் அதில் சைன் பண்ணியிருக்கணும், டீச்சிங் ப்ராக்டிஸ் போயிருக்கணும், 16 weeks நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது கம்பல்சரி. இடையில ஏதாவது லீவ் போட்டிங்கன்னா அதை நீங்கள் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இன்னொரு நாள் நீங்கள் போய் அதை டேலி பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ பள்ளி கல்வித்துறையிலேருந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்க காலேஜஸ்க்கு ஸ்கூல்ஸ்க்கு நீங்கள் போகணும். அதை உங்கள் காலேஜ் லாகின்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜுக்கும் இவங்க இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சர்க்குலர் 10th August அன்றைக்கே வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஎட் 2nd year 3rd semester டீச்சிங் ப்ராக்டிஸ் ஸ்கூல் அலோகேஷன் லிஸ்ட். இப்போ ஏதாவது ஸ்கூல் அலோகேட் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கூலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதை இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த காலேஜஸ் உங்கள் காலேஜ் போய் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஃபார்மேட்டில் அவங்க எங்களுக்கு இந்த காலேஜ் நீங்கள் ஏன் போகலை அப்படின்னு ரீஅலோகேட் பண்ண சொல்கிறோம், இது ரொம்ப தூரமாக இருக்குன்ற ரீசன் நீங்கள் கொடுக்கணும். எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் அங்கே டீச்சிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க, எங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்குது, ஏன் இவ்வளோ தூரத்தில் போட்டாங்க, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத இவங்க இந்த ஃபார்மேட்டில் காலேஜ் அனுப்ப சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அது எந்த தேதிக்குள்ளே அப்படின்னா 17th Augustக்குள்ளே. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டது என்னென்னா எங்களுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஒரு 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி எங்களுக்கு இங்கே ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது, நாங்கள் பக்கத்துலேயே போய்க்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் காலேஜஸ்க்கு இன்டிமேட் பண்ணலாம். எந்த டேட்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th August 2026 நீங்கள் காலேஜுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அவங்க காலேஜ் போய் அவங்களுக்கு இமெயில் அனுப்பி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்ரூவல் ஆகி உங்களுக்கு வரும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இதில் கண்டிஷன் ரீஅலோகேஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் காலேஜ் இருக்குது இல்லையா, அந்த காலேஜ்லேருந்து 15 kilometer டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்கூலாக கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 15 kilometer தாண்டி இருந்துச்சு அப்படின்னா மோர் தென் 15 kilometers தாண்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீஅலோகேஷன் கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே, இல்லை டிரான்ஸ்போர்ட்டே இல்லை, எங்களுக்கு பஸ் வசதி இல்லை அந்த ஸ்கூல்லேருந்து அப்படி இல்லை அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்படின்னா அது ஒரு ரீசனாக நீங்கள் சொல்லி வேறு ஸ்கூல் மாற்றுறதுக்கு நீங்கள் சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைல் அதாவது லாங்கிடியூட் ப்ரொவைடட் இந்த ஃபைல் இஸ் இன்கரெக்ட். நீங்கள் கொடுத்துருக்கிற டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இந்த ஆட்டிடியூடில் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது அது இன்கரெக்டாக இருக்குது, அதனால் இது தப்பு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் காலேஜில் ஆட்டிடியூடும் அதே இந்த இந்த இடத்துல இவ்வளோ குறிப்பிட்ட இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அது தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் நீங்கள் ரீசன் கொடுக்கலாம். இல்லை எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, எனக்கு
நான் கன்சீவாக இருக்கேன், அந்த மாதிரி ஸோ ஆன் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போது அவங்க இந்த ரீஅலோகேஷன் வந்து சொல்லலாம். இதுக்கு இந்த ரீசன்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இடம் மாற்றி கேட்க முடியும் டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு. அதே மாதிரி எக்ஸப்ஷன் கேசஸ், அதாவது கொஞ்சம் ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்லாம் இருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேணால் அந்த மாதிரி இந்த ரீசன்ஸ்க்காக மாத்திரம் நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து காலேஜில் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் டீச்சிங் ப்ராக்டிஸ் இவ்வளோ தூரம் போக முடியாதுன்னு சொல்லி நீங்கள் காலேஜுக்கு சொல்லி நீங்கள் வந்து இந்த சேஞ்சஸை நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த காலேஜ் கோட் கொடுங்க, காலேஜ் நேமு, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோட ஸ்கூல் வேர் ட்ரைனிங் நீட் டு பி ரெடியூஸ் நம்பர்ஸ் ஒன்லி, எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ட்ரைனிங் இங்கேருந்து வேண்டாம் வேறு இடத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரீசன்ஸில் அந்த கீழே இருக்கிற ரீசன்ஸை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது காலேஜுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசன்ஸ் இருந்தால் மாத்திரம் தான் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ரீஅலோகேஷனுக்கு கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியாது. ஸோ நிறைய பேரோட டவுட்ஸ் இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே.